ஹலோ வியூவர்ஸ், நம்ம கடைசியாக பார்த்த வீடியோவில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்புறம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் கம்பரேஷன் ஆப்ரேட்டரை பற்றியும் லாஜிக்கல் ஆப்ரேட்டரை பற்றியும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கம்பரேஷன் ஆப்ரேட்டர்னா என்னன்னா, ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணுறதா நம்ம கம்பரேஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். கம்பரேஷன் ஆப்ரேட்டர் என்னென்ன இருக்குன்னா, ஈக்குவல் டு நம்ம மேத்தமெட்டிக்கில் ஒரு ஈக்குவல்ட்டு, இதில் டபுள் ஈக்குவல் இருந்தால் தான் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட் வீடியோவிலே. இப்போ இதில் நம்ம ஒரு ஈக்குவல் டு போட்டால் அது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான் ஆகிடும். அதனால் இந்த மிஸ்டேக் எப்படின்னு பண்ணிடாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டுனா எக்ஸ்பென்ஷனல் மார்க் போட்டு அப்புறம் ஒரு ஈக்குவல் போட்டு நாட் ஈக்குவல் டு. அது பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென். அடுத்தது பார்த்தீங்கன்னா லெஸர் தென். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகேவா, இதுதான் நம்மளுக்கு இருக்கிற மொத்தமே இதுதான் நம்ம கம்பரேஷன் ஆப்ரேட்டர். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ ஏக்குன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஏ இஸ் ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 6. இப்போ பிரிண்ட் ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு நம்ம கொடுத்து ரன் பண்ணோம்னா இட்ஸ் வியூ ஃபால்ஸ். ஏன்னா இதில் வர வேல்யூ இதேமாதிரி கம்பரேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் நமக்கு வேல்யூ வரும். இது கம்பரேஷன் ஆப்ரேட்டர் பண்ணும்போது பூலியன் வேல்யூ தான் வரும், அதாவது ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ் அதான் வரும். இப்போ ஏவும் பியும் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அது ட்ரூவா அப்படின்னா இல்லை, ஏன்னா ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 6. இப்போ நம்மளுக்கு 6 5 மாத்திரம் அப்படிங்கிறப்ப நமக்கு ட்ரூன்னு வருது. இப்போ இந்த இடத்துல ஈக்குவல் டு பதில் நாட் ஈக்குவல் கொடுக்குறேன். ஈக்குவல் டு நாட் இருக்குன்னா எக்ஸ்பென்ஷனல் கொடுக்கணும். ஓகே, எக்ஸ்பென்ஷனல் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் கொடுக்குது. ஏன்னா 5 ஈக்குவல்ட்டு. ஓகேவா, ஏவும் பியும் ஈக்குவல்ட்டு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஏவும் பியும் ஈக்குவல்ட்டு இல்லைன்னு சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக அது ராங். ஏன்னா நமக்கு ஏவும் பியும் ஈக்குவல்ட்டு, அதனால இந்த இடத்துல ஃபால்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேவா, இப்போ இதே இதில் நம்ம கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். கிரேட்டர் தென். ஓகே, இப்போ ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அப்படின்னா ஏவோட வேல்யூ கிரேட்டர் தென் பி. இந்த இடத்துல 5க்கு மேலே வேல்யூ இருந்துச்சுன்னா அவங்களுக்காக மாற்றேன். 5க்கு மேலே இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வரும், 5 கீழே இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வருது. இப்போ இதுவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டு அப்படின்னா கிரேட்டராகவும் இருக்கலாம், ஈக்குவல்ட்டாகவும் இருக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கும் 5 விட 6 பெருசு தான், அதனால ட்ரூ வரும். இதுவே இந்த இடத்துல 5 அப்படி இருந்துச்சுனாலும் ரெண்டுமே ஈக்குவல்ட்டு, கிரேட்டராக இல்லை ஆனால் ஈக்குவல்ட்டு. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கிரேட்டராகவும் இருக்கலாம், இல்லை ஈக்குவலாக இருந்தாலும் இது ட்ரூன்னு தான் கொடுக்கும். இதுவே நம்ம இந்த இது ஈக்குவல் சிம்பிள் இல்லை அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இதை ஃபால்ஸ்ன்னு காட்டிடும். ஏன்னா அது ஈக்குவல்ட்டாக இருக்குங்கிறதுனால அதை ஃபால்ஸ்ன்னு காட்டுறோம். அதனால எப்பயுமே நம்ம கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டு யூஸ் பண்ணணும். அப்படிங்கிற இடத்துல கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டு தான் யூஸ் பண்ணணும். அந்த ஈக்குவல் சிம்பிள் வேணாம் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணிட முடியாது. ரெண்டுக்கும் இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டும் உள்ள வித்தியாசம் இதுதான், இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது லெஸர் தென் அந்த ஈக்குவல்ட்டு, அதுவும் இதேமாரி தான். ஸோ அது தனியாக தேவையில்லை, இதேமாரி தான் வரும். இது இப்போ 5 பியும் ஈக்குவல்ட்டு, அப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 தான் கொடுக்கணும் நமக்கு. ஒன்றும் கவலை இல்லை, ஏன்னா ரெண்டுத்துலையுமே 5 வேல்யூ இருக்குது. இப்போ இதுதான் நமக்கு கம்ப்ரஷன் ஆப்ரேட்டர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் உள்ள போகிறோம். லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் 3 ஆப்ரேட்டர் இருக்குது. அண்டு அது பார்த்தீங்கன்னா ஆர். இதான மெயினான ஆப்ரேட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சாரி, ஆர். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாட் ஆப்ரேட்டர். இதுதான் இப்போ ஃபஸ்ட்டு அண்ட் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏவுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன், அடுத்தது பிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஈக்குவல் டு ஒரு வேல்யூ, அடுத்தது சிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துடலாம். சிக்கு வேல்யூ 2, அடுத்தது டிக்கு ஒரு வேல்யூ டி ஈக்குவல் டு 6. ஓகே, கொடுத்துட்டேன். இப்போ பிரிண்ட் ஏ ஈக்குவல் டு பி. ஓகே, பி அண்டு அந்த கேப் ஒன்றும் அண்ட் ஆப்ரேட்டரில். ஓகே, அண்டு சி ஈக்குவல் டு பி. ஓகே, இப்போ ஒரு நிமிஷம் வேல்யூ நான் மாற்றிக்கிறேன், ஏன்னா ரெண்டு சேமாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ ரன் பண்ணால் யூ ட்ரூ. எப்படி இது பார்க்கணும்னா ஏ ஈக்குவல் டு பி, ஏவும் பி ஈக்குவல் டு 3. ஓகே, ஈக்குவல்னா இப்போ இந்த இடத்துல எஸ், இந்த வேல்யூ நமக்கு கரெக்டு. அப்போ சி ஈக்குவல் டு டி, சியோட வேல்யூ டியோட வேல்யூ ஈக்குவல்ட்டா கரெக்டு, எஸ். அப்போ ரெண்டுமே எஸ்னா நமக்கு எஸ். இப்போ இதில் ஏதாவது ஒரு வேல்யூ மாறினாலும் 1 அப்படின்னு வருதுன்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல மாறுறப்ப நமக்கு ஃபால்ஸ் வருது. ஏன்னா இந்த இடத்துல ட்ரூ, இந்த இடத்துல ஃபால்ஸ். அப்படின்னா
ஒரு பக்கம் ட்ரூ ஒரு பக்கம் ஃபால்ஸ் வந்துச்சுன்னா இது ஃபால்ஸ் தான் கொடுக்கும் வந்து. இப்போ எப்படின்னா ட்ரூ ட்ரூ ஈக்குவல் டு ட்ரூ. ஓகேவா? ஓகே, ட்ரூ ட்ரூ ஈக்குவல் டு ட்ரூ. நெக்ஸ்ட் இது இதுதான் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம டைப் பண்ணணும். அப்புறம் வந்து ட்ரூ ஃபால்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் தான். ட்ரூ ஃபால்ஸும் ஈக்குவல் டு ஃபால்ஸ் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ட்ரூ ஈக்குவல் டு ஃபால்ஸ் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் தான். இதுதான் இந்த ஆப்ரேட்டர், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ட்ரூவும் இந்த இடத்துல ட்ரூவும் வந்துச்சுன்னா இது வந்து ட்ரூ. இது எது வந்தாலுமே நமக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிறது அந்த ஆப்ரேட்டர். இப்போ இதே இடத்துல நம்ம வந்து ஆர்னு வச்சுக்கோங்க, ஆர் ஆப்ரேட்டர். ஓகே, இப்போ இந்த இதெல்லாம் நமக்கு இது பண்ணுற போகிறோம் எல்லாம் யாராவது கட்டிகிட்டே இருக்கோம். ஸோ அதனால ஸ்லாஷ் 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 இப்போ போட்டால் நமக்கு பிரச்சனை இல்லை, எப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ஆர் ஆப்ரேட்டர்னா என்னென்னா நெய்தர் ஒன்று ஏதாவது ஒன்று, இது ட்ரூவாக இருக்கலாம் இல்லை இது ஃபால்ஸாக இருக்கலாம். இப்போ ஏவும் பியும் ட்ரூ, சியும் டியும் ஃபால்ஸ். அப்போ நமக்கு வந்து ஏதோ ஒன்று ட்ரூவாக இருந்தால் போதும். ஓகேவா? அப்போ ஏவும் பியும் ட்ரூவாக இருக்குது. ஓகே, நமக்கு கவலை இல்லை. அப்போனா வேல்யூ ட்ரூ. இப்போ இந்த இடத்துல நமக்கு ட்ரூவாக இருந்தால் இதுவும் சியும் டியும் ட்ரூவாக இருந்தாலும் இது ட்ரூ தான். அதாவது இதோட இது என்னென்னா ட்ரூ ட்ரூ ஈக்குவல் டு ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ, அப்புறம் ஃபால்ஸ் ட்ரூ ஈக்குவல் டு ட்ரூ. ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்த பட்சத்தில் தான் இது வந்து ஃபால்ஸுங்கிற வேல்யூ கொடுக்கும். இதுதான் ஆர் ஆப்ரேட்டர். இதுக்கப்புறம் இன்னும் இருக்குது, எக்ஸ்பார் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. அடுத்ததான் வந்து நம்ம வந்து நாட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துப்போம். நாட் ஆப்ரேட்டர்னா ஒன்றும் இல்லை, நம்ம எங்கெல்லாம் நாட்டு பார்க்கணுமோ அந்த இடத்தெல்லாம் ஆப்போசிட்டாக மாறிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து நமக்கு வந்து ட்ரூ. இப்போ இந்த இடத்துல நான் வந்து ரெண்டு பேருக்கும் க்ளோஸ் பண்ணிட்டேன், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நாட் அப்படிங்கிறத கொடுத்துருன்னு வச்சுக்கோங்க. இந்த வேல்யூ ட்ரூ, இதோட வேல்யூ பாருங்கள் ட்ரூ. இப்போ நான் இந்த இடத்துல நாட்டு கொடுக்கறதுனால ஃபால்ஸ் தான் மாற்றிடும். அதாவது வந்து இதோட நாட் ஆப்ரேட்டரோட வேல்யூ என்னன்னா நாட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன ஆகும்னா ட்ரூ ஈக்குவல் டு ஃபால்ஸு, நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ. இதுதான் நாட் ஆப்ரேட்டர். ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூன்னு காட்டும், ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ்னு காட்டும். இதுதான் நாட் ஆப்ரேட்டர். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பரேஷன் ஆப்ரேட்டரில் பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் அண்டு ஆர் நாட் பார்த்துருக்கோம்.